ஹை எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராப் டவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ராப் டவுனுக்கு தான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்புறம் என்ன புதுசாக ட்ராப் டவுனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நான் கோ த்ரூ பண்ண வரைக்கும் ஒரு 80% வீடியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் டேப்பை மட்டும்தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ செலக்ட் டேக் இல்லாமல் நமக்கு டிவ் டேக்லேயோ இல்லை யூஎல் டேக்லேயோ இல்லை எல்ஐ டேக்லேயோ கூட நமக்கு ட்ராப் டவுன்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த பூட் ஸ்ட்ராப்லாம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க யூஎல் டேக்கில், எல்ஐ டேக்கில். ஸோ அந்த மாதிரி இருக்க ட்ராப் டவுனுக்குலாம் செலக்ட் டேக்ன்றதுலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சினாரியோ, ஸோ செலக்ட் டேக் இல்லாத சினாரியோவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வெஸ்ட். ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு டூல் டிப் கான்செப்டில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கேட்டு செலக்ட் டேக் இல்லாததுனால அவங்களுக்கு அதுக்கான ஆன்சர் பண்ண முடியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நான் உங்களுக்கு இங்கே 2 வெப்சைட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் தான் நான் வந்து டூல் டிப் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டும் நான் இன்னொரு வெப்சைட் இங்கே உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது லைக் மல்டி செலக்ட் தான். இதுலேயுமே மல்டி செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயுமே மல்டி செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி செலக்ட் ஆப்ஷன்ஸ் இதுலேயுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் என்னென்னா இதில் இது ரெண்டுமே மல்டி செலக்ட் தான். பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் மல்டி செலக்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் ஓல்டு ஸ்டைலுங்கிறது வந்து நார்மலாக உங்களுக்கு செலக்ட் டேக் கொடுத்து அதிலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மல்டி செலக்ட்லாம் இந்த செலக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து உங்களால் செலக்ட் டேக் கொடுத்துலாம் எடுக்க முடியாது. ஏன்னா டாமில் செலக்ட் டேகே இருக்காது இதுக்கெலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு நார்மல் செலக்ட் டேக்கில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து நார்மல் செலக்ட் டேக். ஸோ ஏன் அப்படின்னா பிகினர்ஸும் இருப்பாங்க. ஸோ பிகினர்ஸ்க்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டிப் டேக்கு போனாங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செலக்ட் டேக் கொடுத்துருக்காங்க. இங்கே செலக்ட் ஐடி ஓல்டு செலக்ட் மெனு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே, ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கர்சருக்கு இதை மூவ் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் சின்னதாக்கிட்டேன். ஸோ இந்த மல்டி செலக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் டேக் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மல்டி செலக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து செலக்ட் டேக்குள்ளே வந்து மல்டிபிள் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணுவாங்க. இது வந்து டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணும்போது மல்டிபிள் அப்படின்னு ஆட் பண்ணிட்டாங்கன்னா அது மல்டி செலக்ட் டேக். பட் இப்போ இதுக்கு செக் பண்ணோம்னா இது மல்டி செலக்ட் கிடையாது. கரெக்டுங்களா? இங்கே மல்டிபிள்ன்ற வேர்டு இருக்காது. ஜஸ்ட் செலக்ட் ஐடி அப்படின்னு போட்டுருவாங்க. பட் இதே நீங்கள் இதை செக் பண்ணிங்கன்னா இதில் மல்டிபிள்ன்ற வேர்டு இருக்கும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் வேர்டு இருக்கும் இங்கே. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு டிஃப்ரெண்ட் மல்டி செலக்ட்டுக்கும் இதுக்கும். ஸோ மல்டி செலக்ட் இந்த சென்ஸ் ஒரே நேரத்துலேயே நம்ம மல்டிபிள் வேல்யூ இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே செலக்ட்ன்றப்போ ஒரு வேல்யூ தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அவ்வளோதான் இதுக்கு வித்தியாசம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் ஆப்புக்கு எப்படி நம்ம கோட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஓல்டு செலக்ட் அப்படின்னு இருக்கிறதுக்கான ஐடி. ஸோ எனக்கு ஐடியே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வெப் டிரைவரை லான்ச் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதை. ஓகே, ஸோ இப்போ டிரைவர் டாட் கெட் நான் அந்த வெப்சைட் போய்க்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல்லை அங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன டிப்பு. இது ஆக்சுவலாக யூஆர்எல்னு சொல்லக்கூடாது, இது யூஆர்ஐ தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ண. ஸோ இதை லான்ச் பண்ணிவிட்டு நான் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். டிரைவர் டாட் மேனேஜ் டாட்
window டாட் மேக்ஸிமைஸ். ஓகே, நான் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இம்ப்ளிசிட்லி வெயிட் நமக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே யூஸ் பண்ணல, எனக்கு தேவைப்பட்டதுன்னா நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்மளோட ஐடி இருக்குது, ஓல்டு செலக்ட் மெனு தான். இதுக்கு வந்து நான் இதோட ரிட்டர்ன் டைப் ஃபைண்ட் எலமெண்ட். ஸோ நான் இதுக்கு வந்து ஓல்டுன்னு அப்படின்னு வச்சுக்கிறேன். நேம் வந்து நான் ஓல்டுன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதோட நம்ம ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேல்யூஸ் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. இதில் நான் ஏதாவது ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பிளாக் இருக்குது. ஸோ நான் 5th வேல்யூ பிளாக்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஓல்ட் இங்கே வந்து நம்ம செலக்ட் கிளாஸை கால் பண்ணணும். செலக்ட் ஈக்குவல் டு நியூ செலக்ட். இந்த பேராமீட்டரில் நம்ம அந்த ஓல்டு அப்படி எந்த எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நேமை நம்ம இங்கே பாஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டாட் இதில் நம்ம எதை வச்சு செலக்ட் பண்ண போகிறோம். செலக்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பை இண்டெக்ஸ், செலக்ட் பை வேல்யூ, செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ், இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ 0, 1, 2, 3 இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகேங்களா? செலக்ட் பை வேல்யூ அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் வேல்யூவை தான் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ செலக்ட் ஆகும். வேல்யூ 2ன்னு கொடுத்தீங்கன்னா க்ரீன் செலக்ட் ஆகும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லோ செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வேல்யூ. செலக்ட் பை டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த லெட்டர் தான் டெக்ஸ்ட்டு. ஸோ செலக்ட் பை டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டோம்னா அது செலக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து செலக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் 3 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பை இண்டெக்ஸ் போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து 0th இண்டெக்ஸ். ஸோ இது வந்து இன்டீஜர் நியூமரிக்கல் வேல்யூன்றதுனால டபுள் கோட்டில் கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து செலக்ட் பை இண்டெக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் ஆகும், இதில் ரெட்டு செலக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒன். தென் ஐல் கோ வித் அ பிளாக். ஓகேவா? ஸோ 5 செலக்ட் பை வேல்யூ கொடுக்குறேன். இதில் நான் வேல்யூவை 5 அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். தென் செலக்ட் டாட் டீசெலக்ட் பை கொடுத்துட்டுனா செலக்ட் பை வேல்யூஸ் அண்ட் இங்கே செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து நான் தெரியுற டெக்ஸ்ட் வயலட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ வயலட். இப்போது நமக்கு என்ன ஆகும்னா, நான் ஒவ்வொன்றுத்துக்குமே டைம் இன்டர்வல் கொடுக்குறேன். நான் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஆக்சுவலி நீங்கள் ரியல் டைமில் வந்து த்ரெட் டாட் ஸ்லீப் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நமக்கு எக்ஸாம்பிளுக்காகன்றதுனால நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்டோமேஷன் போகிறதுக்கு காரணமே வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது வேலையை சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக தான். இந்த த்ரெட் டாட் ஸ்லீப் வந்து நம்ம எவ்வளோ செகண்ட் மில்லி செகண்ட் கொடுக்குறோமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இது வந்து ஸ்லோ பண்ணும் நம்மளோட ப்ராசஸை. அதனால் இது யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா, 0th இண்டெக்ஸை செலக்ட் பண்ணும். தென் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணும். அகைன் வேல்யூவில் 5th இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணும். அதாவது பிளாக்கை செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வயலட்டை செலக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஸோ எனக்கு யூஆர்எல் ஓப்பன் ஆகுது. தென் இதை மேக்ஸிமைஸ் ஆகணும். மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்டு செலக்ட் ஆகிருக்கு. தென் பிளாக்குக்கு மாறிடுச்சு. தென் வயலட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதில் வந்து ரெட்டு வந்து 0th இண்டெக்ஸில் இருந்துச்சுனால இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கிறதுனால ரெட்டு செலக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 5 கொடுத்துருந்தோம் வேல்யூ, அதனால் பிளாக்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வயலட் கொடுத்துருந்தோம் 7. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வயலட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து ஓல்டு செலக்ட் பண்ணுறது. இதே வந்து மல்டி செலக்ட் அப்படின்னா அதுவும் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப ஈஸி தான். நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு.
ஸோ இப்போ லாஸ்ட்டாக நமக்கு வந்து ரெட்டில் தான் செலக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து கீழே இருக்கிற மல்டி செலக்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ மல்டி செலக்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இதை போய் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நேம் கார்ஸ்ன்னு 2 ஐடி குடுத்துருக்காங்க ஆக்சுவலி. 2 லொக்கேட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு லொக்கேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆக்சுவலி. ஸோ நான் இங்கே வந்து இப்போ எனக்கு ஓல்டு தேவை கிடையாது. கரெக்ட்டா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ண போறேன்னா, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை நேம். ஸோ ஐடியே இருக்குன்றதுனால நான் ஐடி போய்க்கிறேன். கார்ஸ் இதோடது நான் கார்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் காரை பாஸ் பண்ணுறேன் இப்போ. ஓகேங்களா. ஸோ கார்ஸ் தானே. ஓகே கார்ஸ். ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா மல்டி செலக்ட் பண்ணணும். அதாவது இதே ஆப்ரேஷன் தான் நாங்கள் பண்ண போகிறேன். பட் மல்டி செலக்ட் நடக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா. நான் இதை வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு வேல்யூ தெரியணுன்றதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் தெரியுது ஆக்சுவலி இந்த கார்ஸோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த வோல்வோவை செலக்ட் பண்ண போகிறேன். தென் இந்த ஓப்பல் செலக்ட் பண்ண போகிறேன். மூணாவதாக இந்த ஆடி செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் ஆகுள்ளே போயிட்டு ஸ்டாண்டர்ட் மல்டி செலக்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டாண்டர்ட் மல்டி செலக்ட் ஆப்ஷனில் வந்து நான் செலக்ட் பை இண்டெக்ஸ் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. செலக்ட் பை இண்டெக்ஸில் ஜீரோத் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ இது ஜீரோத் வேல்யூன்றதுனால ஓல்வோவில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஓப்பனில் மாறிடும். அதுக்கப்புறம் ஆடி. ஸோ இங்கே வந்து செலக்ட் பை வேல்யூ என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம்னா, ஸோ இதை டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். தென் select by visible text. இது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். இந்த விசிபிள் டெக்ஸ்ட்லாம் அதில் இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் செலக்ட் ஆகும். நான் ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து ஸ்மால் லெட்டரில் இல்லை அது. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து இந்த த்ரெட் டாட் ஸ்லீப்லாம் தேவையில்லை. ஏன்னா ஃபைனலாக நம்ம பார்த்தோம்னா இது மூணுமே செலக்ட் ஆகிருக்கா அவ்வளோதான் நம்மளோட ஸ்கோப்பு. இப்போ என்னென்னா இந்த சேப்ன்றது மட்டும் செலக்ட் ஆகிருக்க கூடாது இதில். கரெக்டுங்களா. இந்த 4 வேல்யூ இருக்குது. 4ல் சேப் மட்டும் செலக்ட் ஆகிருக்க கூடாது. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி நான் உங்களுக்கு கன்சோலில் எதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்சோலில் எதெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்றது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் டாட் கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிட்டர்ன் டைப் எடுத்துகிட்டு இது ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் லைக் ஓகே ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ்ன்ற நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட். ஏன் அப்படின்னா இது மல்டிபிள் வேல்யூவை எடுக்குது. கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் ஒரு விஷயத்த பண்ணலை, இது நிறைய விஷயத்த பண்ணுது. அதாவது செலக்ட் ஆகிருக்க எல்லா ஆப்ஷனையுமே எடுக்க போகுது இது. அது ஒன்று செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, மல்டிபிள் வேல்யூ செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எடுத்துரும். அதனால தான் இதோட வேல்யூ வந்து லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட் அப்படின்னு ரிட்டர்ன் டைப் இருக்குது. ஸோ இதை பண்ணிவிட்டு ஆல் செலக்டட் ஆப்ஷன் டாட் கெட் ஃபார் லூப் போய்க்கிறேன். நான் இதை வந்து ஆப்ஷன்ஸ்னு மாற்றிக்கிறேன். இப்போது ஆப்ஷன்ஸ் டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூலாம் செலக்ட் ஆகிருக்கோ அந்த வேல்யூலாம் என்னோடய கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கோப்பு. ஸோ அது நடக்குதான்னு பார்ப்போம். யூஆர்ஐ லான்ச் ஆகுது. தென் இது மேக்ஸிமைஸ் ஆகணும். இந்த பேஜே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சேப்பை தவிர மீதி 3மே செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதுதான் மல்டி செலக்ட்டு. இப்போ இந்த வேல்யூ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஓல்வோ, தென் ஓப்பல், தென் ஆடி. ஓகேங்களா. இந்த 3மே செலக்ட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் இது வந்து மல்டி செலக்ட் ஆப்ஷன். ஓகே. சரிப்பா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. டேரெக்டாக நம்ம செலக்ட் டேக்லேருந்து எடுத்துடுறோம். பட் எனக்கு தேவை வந்து செலக்ட் டேக்கில் இல்லாத வேல்யூ நான் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுதானே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் இதில் ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த வேல்யூ போய் ஃபைண்ட் பண்ணுறேன். இதோட டேக்கை பார்த்தீங்கன்னா, இதில் செலக்ட் டேக்லாம் எதுவுமே இருக்காது. இது இருக்கிறதே டிப் டேக்குள்ளே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2 ஆப்ஷன் அப்படின்றது குடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து லைக் பிளேஸ் ஹோல்டர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இதில என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணுன்றத இங்க செட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். பட் இத வச்சுலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, இதோட செலக்ட் பண்ணணும்னா, நீங்க செலக்ட் டேக் யூஸ் பண்ணா மட்டும் தான் செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். செலக்ட் டேகே இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிவ் டேக்குள்ள இருக்கு. பட் இங்க வேல்யூ எதுவுமே வந்து செலக்ட் டேக்ல இல்ல. ஸோ இத எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு இதோட லொக்கேட்டர் ஏதாவது வச்சு நான் இத ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க வேல்யூ குடுத்துருக்காங்க. நான் இத வச்சு நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டு தானே? சரி ஓகே. இந்த கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு இது. அதனால இத நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை இதுக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ பை கிளாஸ் இந்த இடத்துல நான் கிளாஸை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதோட ரிட்டர்ன் டைப் வந்து நான் ஜஸ்ட்டு div1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறதுனால div1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம செலக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த செலக்ட்ல இருந்து நமக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக. செலக்ட் ஆகி இல்லாத பட்சத்துக்கு இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே இருக்க ஆப்ஷனோட லொக்கேட்டரை ஃபைண்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனோட லொக்கேட்டரை ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸாக்ட் டேக் கிடச்சிடும் கரெக்டாக. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி, என்னால் ரைட் கிளிக் பண்ண முடியல இதை. இப்போ நான் ரைட் கிளிக் ட்ரை பண்ணேன்னா இது போயிடுது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த F8 பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க. F8 பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது இப்படியே நிற்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் F8 தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்னால் கிளிக் பண்ண முடியல கரெக்டா? ஸோ F8மே ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே வாங்க. இந்த ஈவெண்ட் லிசனர்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. இதில் இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமே. ஓகே. ஸோ இந்த ஈவெண்ட் லிசனர்ஸ் போனீங்கன்னா இங்கே பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த பிளர்ன்னு இருக்க ஆப்ஷனில் இருக்க ரிமூவ் டாக்குமெண்ட்டையும் விண்டோ என்ன இங்கே மெனு கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன். நான் இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன். என்னால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இதை. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே கிளிக் பண்ணுறீங்க வரலன்னா F8 கொடுக்குறீங்க. அதுலேயும் உங்களால் ரைட் கிளிக் பண்ண முடியலன்னா தென் ஈவெண்ட் லிசனர்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பிளர்லாம் கொடுக்கணும். இதுக்கு நிறைய பேர் வந்து செலக்டாஸ் அப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவுக்கு அது தேவைப்படாது. இதை நம்ம சிம்பிளாக இப்படியே ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஓகே. இப்போ நான் இதோட டாமை வந்து சின்னதாக்கிறேன். ஸோ ஈவெண்ட் லிசனர் நான் பிளர்ரை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னால் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. பட் ஒன்ஸ் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. அகைன் ஈவெண்ட் லிசனரில் போய் நம்ம பிளரை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த குரூப் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதோட இதுவே இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் 1 ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதில் இருக்குது? இதுக்கு வந்து எனக்கு ஐடி இருக்குது ஆப்ஷன். பட் ஐடி வந்து டைனமிக்காக இருக்குது, ஸ்டாட்டிக்காக இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1ன்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 00ன்னு இருக்குது. 2ன்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 01. ஸோ நான் ஐடி எடுக்க முடியாது இதில் ஆப்வியஸாக. கிளாஸ் எடுக்கலாம். ப்ளஸ் கிளாஸோடதும் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்குது. இங்கேயும் கிளாஸும் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படியும் வர முடியாது. ஸோ வேறு எதுவுமே இல்லை இதில் ஆப்ஷன். பட் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இங்கே டேப் இண்டெக்ஸ் இருக்குது. டேப் இண்டெக்ஸ் -1ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம எடுக்கலாம். பட் டேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த ரூட் ஆப்ஷன் இதுக்கெலாம் டேப் இண்டெக்ஸ் -1 -1 இருக்குது.
ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ டேப் இண்டெக்ஸை வச்சு இதுக்கு ஒரு எக்ஸ்பாத் கிரியேட் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன டேக்ல இருக்குது? டிவ் டேக்ல இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆட்ரிபியூட் வந்து டேப் இண்டெக்ஸ், இதோட வேல்யூ வந்து -1. ஸோ இதில் வந்து எத்தனை லொக்கேட்டர் இருக்குது? 6 லொக்கேட்டர் இருக்குன்னு வருது. 1 2 1 2 3 4 5 6 2 4 5 6. ஓகே. ஸோ இதில் வந்து 6 வேல்யூஸ் இருக்குது. ஃபைன். ஸோ நான் இப்போ இந்த டேப் இண்டெக்ஸை வச்சு என்னால் இந்த 6 வேல்யூவுமே ஃபைன் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இப்படி ஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் எந்த வேல்யூவுமே இல்லை இந்த மாதிரி அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ 1 1 1. ஓகே, 6 வேல்யூ இருக்குது. கரெக்ட். ஃபைன். ஸோ நான் இப்போ இதை வச்சு எக்ஸ்பாத் எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், driver டாட் ஃபைண்ட் எலமெண்ட் by xpath. இப்போ இதில் நான் வந்து 6 வேல்யூ இருக்குது, பட் 6யுமே நான் செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் ஏதாவது ஒரு வேல்யூ தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக ஐடி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு அந்த டைம் சேவ் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் அனதர் ரூட்டுன்றத லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த ஐடியை மட்டும்தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ரூட் ஆப்ஷன் ஐடியை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் ஐடின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து ரூட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போது நார்மலாக ரூட் டாட் கிளிக் அப்படின்னு கொடுப்போம். அதை கிளிக் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. நான் இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். எனக்கு அங்கே போயிட்டு ரூட்டுன்றது கிளிக் பண்ணியிருக்கணும். ஓகே, பட் செலக்ட் வேல்யூவில் நமக்கு இங்கே இன்வேலிட் செலக்டார் எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. எந்த லைனில்? 22. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணால் தான் வந்து அதுக்குள்ளே இருக்க ஆப்ஷனே விசிபிள் ஆகும் ஆக்சுவலி. ஸோ இங்கே ரூட் இது நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த பேஜை நீங்கள் வந்து போயிட்டு இதுக்குள்ளே இருக்க ரூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நம்ம போய் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் போயிட்டு அனதர் ரூட் ஆப்ஷன்றதை கிளிக் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இது நம்ம இதை நம்ம எப்படி இதோட என்ன சொல்கிறது, வெப் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக நான் உள்ளே போய் கிளிக் பண்ண முடியாது. இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போய் கிளிக் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இதோட வெப் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சோம்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க வேல்யூ போய் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போவும் ஒர்க் ஆகலை. இன்வேலிட் செலக்டார் எக்ஸப்ஷன் 22. ஓகே, நமக்கு வந்து இன்வேலிட் செலக்டார் எக்ஸப்ஷன் வருது. இதில் மினிட் நம்ம செலக்டாரில் ஏதோ தப்பாக இருக்குது. invalid selector exception, compound class names is not permitted அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதோட லொக்கேட்டரை வந்து அப்போ நம்ம மாற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வச்சு லொக்கேட்டர் எடுப்போம். அப்போது ஒன் ஆஃப் டூன்னு வருது. வேறு இன்னொன்றுத்துக்கு என்ன இருக்குது?
இனிஷியலா இதில வந்து 1 ஆஃப் 2லாம் இருக்காதுல்ல. இது வெறும் செலக்ட் ஆப்ஷன்றது தான் இருக்கும். ஸோ செலக்ட் ஆப்ஷன் அப்படின்றதுக்கு ஓகே. இதுதான் அதோட எக்ஸாக்ட் கிளாஸ் ஆக்சுவலி. ஸோ இத வச்சு எடுப்போம் கிளாஸ் நேம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் ஆக்சுவலி. இன்வாலிட் செலக்டர் இப்போ நான் இங்க லொகேட்டர மாத்துறேன். எக்ஸ்போர்ட் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இத கிளிக் ஆகி இது ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கல. அதாவது நமக்கு இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த அனதர் ரூட் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஸ்கோப் இங்க குடுத்திருந்தோம். இப்போ நோ சர்ச் எலிமெண்ட் எக்செப்ஷன் அப்படின்னு ஒரு எக்செப்ஷன் வருது. ஓகேங்களா? இது ஏன் நோ சர்ச் எலிமெண்ட் எக்செப்ஷன் வருது அப்படின்னா, இந்த இடத்துல மேபி அ இந்த ஐடி வந்து ராங்கா இருக்கலாம். அதோட லொகேட்டருமே செக் பண்ணுவோம். ஓகே. நான் சொன்ன மாதிரி ஈவென்ட் லிசனர்ல போயிட்டு பிளர் ரிமூவ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி ரிஃப்ரெஷ் ஆகும்போதும். ஸோ இப்போ போயிட்டு அனதர் ரூட் ஆப்ஷன் இதுக்கு வந்து 3 8 ஆப்ஷன் ஏன் மாறி இருக்கு? ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா 26ல எரர் அடிக்குது. எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட் எக்செப்ஷன். ஓகே. மேபி இது வந்து வெயிட் இஷ்யூவா கூட இருக்கலாம். ஓகே. இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. அனதர் ரூட் ஆப்ஷன்றது செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, நான் இன்னொரு வாட்டி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பண்ணும்போது நெறைய வாட்டி லைக் லொகேட்டர் மிஸ்மேட்ச் ஆகுது. இத நான் இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணல ஆக்சுவலி. டைரக்ட்டா நான் வந்து இங்க ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்றதுனால தான் இவ்வளோ கன்ஃப்யூஷன்ஸ். பட் நம்ம ரியல் டைம்ல பண்ணும்போது, நமக்கு ஒரு தடவ வரலனாலே பதட்டம் ஆயிடுவோம். ஓகேங்களா? ஸோ என்னடா இது வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட ஆரம்பிச்சுருவோம். அதனால தான் வந்து அ அங்க எதுவுமே கிளிக் இன்டர்செப்டடா மறுபடியும் 27ல பிரச்சனை. ஓகே. ஸோ அதனால நம்ம கான்செப்ட்ல கிளியரா இருக்கணும். ஈவன் உங்களால அ கரெக்ட்டான லொகேட்டர் எடுக்க முடியலனா கூட, நீங்க வந்து உங்களோட பேனலிஸ்ட் கிட்ட சொல்லலாம். பட் இது ஏன் எனக்கு வரலன்னு தெரியல. இதோட ஐடியாலஜி இதுதான். இப்படி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ, என்ன அ கிளியரா இருக்கீங்களோ, அத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இங்க அனதர் ரூட் ஆப்ஷன் அப்படின்றது செலக்ட் ஆகல. எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட் எக்செப்ஷன் வருது. இந்த மாரி வருது. மேபி நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி அ
எலமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட் எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அது வந்து செலினியம் வெப் டிரைவரில் இருக்க இன்டர்ஃபேஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரை ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர், இதுக்கு நேம் வந்து எக்ஸிக்யூட்டர்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இதை டவுன் கேஷ் பண்ணோம். ஆக்சுவலி இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் டிரைவர் இப்படின்னு டவுன் கேஷ் பண்ணிவிட்டு இது சேஞ்ச் டு இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த எஸ்ஸை வந்து நான் ஸ்மாலாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு நேம் வச்சுருக்கேன், எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட். இதை யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதில் இருக்க எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் 0 டாட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ண போகிறேன். கரெக்டுங்களா? கிளிக் ஆஃப். ஸோ எதை கிளிக் பண்ண போகிறேன்? இந்த ரூட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கறதுனால இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நமக்கு தெரியாது. மீன்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் வைஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ கண்டிப்பாக கிளிக் ஆகணும் ஆக்சுவலி. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் நமக்கு நார்மல் கிளிக் ஒர்க் ஆகாதப்போ கூட ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனதர் ரூட் ஆப்ஷன் அப்படின்றது கிளிக் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு டிவ் டேக் உள்ளேயோ இல்லை அதர் டேக் உள்ளேயோ இருக்க செலக்டாரை கிளிக் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதோட லொக்கேட்டரை ஃபைன் பண்ணணும். லொக்கேட்டரை ஃபைன் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேக் ஓப்பன் ஆகும். இதை வந்து நார்மலாக உங்களால் இப்படி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு F8 கொடுத்து பாருங்கள். F8 ஒர்க் ஆச்சுன்னா ஃபைன். ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் இங்கே போயிட்டு ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு இருக்கும். இந்த ஈவெண்ட் லிசனரை பிளர்ரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களால் அந்த எல்லா ஆப்ஷனுமே ரைட் கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கான எக்ஸ்பாத்தோ இல்லை என்ன லொக்கேட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதுக்கான லொக்கேட்டர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் இதில் விஷயம். ஸோ இதில் இங்கே வந்து டெமோ கியூஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட்டை பற்றி சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் டவுன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த அயன் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எனக்கு மல்டி செலக்ட் இருக்குது. ஸோ இதை தானப்பா முன்னாடியும் பண்ணோம். இப்போ என்ன அப்படின்னா இதை தான் முன்னாடி பண்ணோம். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரே டைமில் எனக்கு இது செலக்ட் ஆகணும், இது வேணாம், இது செலக்ட் ஆகணும், இது வேணாம், இது செலக்ட் ஆகணும், இது வேணாம், இது அந்த மாதிரி ரேண்டம் வேல்யூ செலக்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தான் எப்படி ஒர்க் பண்ண போகிறது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ லிங்க்கையுமே மாற்றணும். நான் அந்த லிங்க்கையுமே மாற்றிக்கிறேன். தென் இதுக்கான எக்ஸ்பாத் எல்லாமே அவங்க இந்த லொக்கேட்டர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலக்ட் இந்த மாதிரின்ட்டு. ஸோ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணியும் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை தான் ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கானது வந்து நேம் வந்து காஃபின்னு இருக்குது, சைஸ் வந்து 5ன்னு இருக்குது. இது மல்டி செலக்டர். ஸோ மல்டிபிள் டேக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு நேம் இருக்குது காஃபி 2 அப்படின்ட்டு அந்த காஃபி 2வை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ driver dot find element by name. நேம் நான் மல்டின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எலமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் இருக்க டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், ஓபிடி குரூப், லேபிள் டைரின்னு இருக்குது. இதோட லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னர் இருக்குது. இதோட லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்குன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் லேபிள் மாறுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலான்னா
ஆப்ஷன் எனக்கு இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் குரூப் ஆப்ஷன் அப்படின்றதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன்ன்ற டேக்ல இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பை டாட் டேக் நேம் ஆப்ஷன் எப்படி இருக்குது ஸ்மால் ஆப்ஷன் இதோட ரிட்டர்ன் டைப் லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் ஆப்ஷன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போது நான் இதோட ஆப்ஷனை வந்து ஃபார் லூப்பில் போடுறேன். டாட் சைஸ் ஸோ இங்கே வந்து இஃப் ஆப்ஷன் divided by 2 equal to 0 எனக்கு என்ன நடக்கும்னா select யூஸ் பண்ணணும் இங்கே ஓகேங்களா. select equal to new select வெப் எலமெண்ட் வந்து நான் ஆப்ஷனை பாஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே மல்டிக்குள்ளே தான் இருக்குது. மல்டி நான் பாஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் divided by 2 equal இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கிம் கிளிக் ஆகிருக்கு, தென் மில்க் கிளிக் ஆகல, அதுக்கப்புறம் க்ரீம் கிளிக் ஆகிருக்கு, விப்டு க்ரீம் கிளிக் ஆகல, அதுக்கப்புறம் சுகர் கிளிக் ஆகிருக்கு, ஹனி கிளிக் ஆகலை, டோனட் கிளிக் ஆகிருக்கு, மஃபின் கிளிக் ஆகிருக்கு ஓகேங்களா. இதுதான் நான் சொன்னேன் எப்படி வந்து ஒரு வேல்யூ விட்டு ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மல்டி செலக்ட்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதோட சைஸை எடுத்துட்டு அந்த சைஸில் i டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட i வேல்யூ 0வாக இருக்கும்போது 0 டிவைடட் பை 2 செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இப்போ ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஐயோட வேல்யூவை கிளிக் பண்ண போகுது, அதாவது இண்டெக்ஸை வந்து கிளிக் பண்ண போகுது. ஸோ என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணும், அவ்வளோதான் விஷயம் இதில். ஸோ 2 வந்து 0னா 0th இண்டெக்ஸை கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் 2 டிவைடட் பை 2 1 டிவைடட் பை 2 வராது, 2 டிவைடட் பை 2 0ன்னு வந்துச்சுன்னா செகண்ட் ஐ மீன் ஃபஸ்ட் இண்டெக்ஸை போய் கிளிக் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் இதுதான் விஷயம். இந்த மாதிரி நம்ம பண்ணி இதை கிளிக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பண்ணிங்கன்னா இதில் எந்த டவுட் இருந்தாலும் அது தென்னந்தர் கிளியர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் விஷயம் ட்ராப் டவுன் செக் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த இந்த இதுக்கு வந்து எடுக்க தெரிஞ்சிருச்சுனாலே போதும், நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணி பாருங்கள். இந்த செலக்ட் ஒன்னுன்னு இருக்க இதுவை வந்து நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இதையுமே வந்து ப்ராக்டிஸாக பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து மல்டி செலக்ட் தான், பட்டு டிப் டேக்ல இல்லை, ஐ மீன் டிப் டேக்ல கொடுத்துருக்க மல்டி செலக்ட். ஸோ இதையுமே நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் கைஸ்.